சம்மர் வந்தாச்சு. ஸ்கூல்ஸ், காலேஜுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. ஊட்டி, கொடைக்கானல்னு போக நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஊட்டிக்கு போனால் எல்லோரும் பொதுவாக பார்க்குற இடம் பொட்டானிக்கல் கார்டன், இப்போ கர்நாடகாவுடைய ஹார்டிகல்ச்சர் கார்டன், போட்டிங், இது எல்லாமே பொதுவாக பார்க்குற இடம்தான். ஆனால் இங்கே ஊட்டியில் அமைதியான மலைகளில் மறைந்து இருக்க ஒரு அழகான இடம் இருக்குது. இயற்கை ஆர்வலர்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய இடம். அதுதான் கேன் ஹில். கேன் ஹில்னா கற்களால் அடுக்கப்பட்ட ஒரு மலைன்னு அர்த்தம். ஆனால் அங்கே போனவங்களுக்கு தெரியும் அது மரங்கள் சூழ்ந்த ஒரு காடு அப்படின்னு. இங்கே மிக வயதான, அதாவது ஆங்கிலேயர்களால் 1868ஆம் ஆண்டிலேயே நடப்பட்ட நிறைய சைப்ரஸ் மரங்களை பார்க்க முடியும். சைப்ரஸ் மரங்கள் மிக உயரமாக வளரக்கூடிய ஊசி இலை மரங்கள், அதாவது இந்த பைன், யூக்கலிப்டஸ், அந்த மாதிரியான மரங்கள், அதுவும் இங்கே நிறைய இருக்குது. இந்த பூமியில் இடஒதுக்கீட்டுக்காக அதிகமாக போராடுறது நாங்கள் தான்னு அத்தனை மரங்களும் சொல்கிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டது. பறவை மட்டுமே பேசும் அந்த அடர்ந்த காட்டின் அமைதியில் நாம் நடைப்பயணம் செய்கிற அனுபவம் மனசை முழுசையும் அமைதியாக மாற்றிடும். குட்டி சாகசம் செய்யணும்னு ஆசையாக இங்கே ஒரு தொங்கு பாலம் காத்திருக்கு. மலைப்பான விஷயமா இல்லாமல் எல்லாருமே முயற்சி செய்து ஏறிடலாம். இங்கே தொங்கு பாலம் என்னவோ சின்னது தான், ஆனால் அதில் ஏறி நடக்கிற அனுபவம் இருக்கே, நான் சொல்லலை, அங்கே போய் நீங்களே அனுபவிங்க. இங்கே ஒரு சின்ன காட்சியகம் இருக்குது. அதில் இங்குள்ள வனவிலங்குகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறை, இதையெல்லாம் பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். நகர சத்தத்திலேருந்து தப்பிச்சு மரங்களோட சில மணி நேரம் நீங்கள் கழிக்க விரும்பினா ஊட்டியில் உங்களை வரவேற்க காத்திருக்கு கேன் ஹில்.